أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரான்ஸ் மண்டலம் சார்பாக அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இறை அருளை மென்மேலும் அருவியாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இறைவன் குறித்த ஏராளமான செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மிக முக்கியமான தலைப்பாய் திகழ்கிற பதற வைக்கும் பாவிகளின் நிலை என்கிற தலைப்பின் கீழாக நம் வாழ்க்கையை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டிய பலதரப்பட்ட முக்கியமான செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். இறைவன் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு இறைவன் செய்திருக்கிற பேரருள் இந்த இஸ்லாம் என்கிற அளப்பரிய மார்க்கத்தை வழங்கியதுதான். உலகத்தில் ஏராளமான அருட்கொடைகள் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு அதை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் இஸ்லாத்தை விட ஆகச்சிறந்த பேரருட்கொடை உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இறைவன் நம்மையெல்லாம் மிக பெரும் அளப்பெரிய கருணையால் போர்த்தி இருக்கிறான் என்பதை இஸ்லாத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அதை ஆழமாய் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த இஸ்லாத்தில் வாழ்கிற நாம் இந்த உலகம் அழிக்கப்பட்டு மறுமையில எழுப்பப்பட்டு இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் என்கிற உளமாற நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை கட்டமைக்கிறோம். அவ்வாறு கட்டமைக்கிற பொழுது நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிற பலதரப்பட்ட காரியங்களை, நற்காரியங்களை, நல்ல அமல்களை அதிகம் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக மறுமை நாள் அது நிகழத்தான் போகிறது என்பது குறித்து முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் அறிந்து வைத்திருந்தாலும் நம் உள்ளத்திலே இருக்கிற ஒரு அசாத்திய தைரியம், நாம் வாழ்கிற காலகட்டங்களில் மறுமை நிகழ்ந்து விடுமா, அது நிகழ்வதற்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் எடுக்கத்தான் செய்யும், அதற்கென்று சிறிய அடையாளங்கள் பல நிகழ வேண்டும், பெரும் அடையாளங்கள் நடக்க வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானிலிருந்து இறங்க வேண்டும், இது போன்ற ஏராளமான 10 பெரும் அடையாளங்களுக்கு பிறகுதான் மறுமை நிகழும், அது நிகழ்வதற்கு இன்னும் எவ்வளவோ ஆண்டுகள் இருக்கிறது, நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் எல்லாம் மறுமை வந்துடாது என்கிற ஒரு நம்பிக்கையில் அலட்சிய போக்கோடு பல முஸ்லிம்களின் வாழ்க்கை நகர்வதை பார்க்கிறோம். அதுவெல்லாம் சரிதான், பல சிறிய அடையாளங்கள் நடக்க வேண்டும், பல பெரும் அடையாளங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான், பிறகுதான் மறுமை நிகழும், அதுவெல்லாம் சரிதான். ஆரம்பமாக மறுமையும் நாமும் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பது குறித்தான செய்திகளை நாம் அறிந்து கொண்டதற்கு பிறகு மறுமையில் பாவிகளாய் எழுப்பப்பட்டு விட்டால், அக்கிரமக்காரர்களாய் அழிச்சாட்டியம் செய்தவர்களாய் எழுப்பப்பட்டு விட்டால் அவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்து தொடர்ச்சியாய் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தி சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். மறுமை நிகழ்ந்து விட்டால் அந்த மறுமை எவ்வளவு வேகமாய் மனிதனை அடையும் என்பது குறித்து அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் 6506வது செய்தியாய் பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகாத வரை மறுமை நாள் வராது. அவ்வாறு அது உதயமாகிவிட்டால் அதை பார்த்துவிட்டு மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாய் இறை நம்பிக்கை கொள்ள ஆரம்பிப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மறுமை எவ்வளவு வேகமாய் நிகழும் என்பதை
மிக அழகாய் விளக்கினார்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற பொழுது ஒல தக்கூமன்ன ஸாஅ, மறுமை நிகழ்கிற ஒரு சூழலிலே ஒகது நஷர ரஜுலானி சௌபகுமா, ஒரு மனிதன் ஆடையை விற்பதற்காக விரித்து காட்டுவான். ஆடை வாங்குவதற்கு ஒருவர் நிற்பார். இவன் விற்பனை செய்வதற்காக அந்த ஆடையை, இதுதான் அணிகிற ஆடை, ஆண்கள் அணிகிற ஆடை, பெண்கள் அணிகிற ஆடை என்று விரித்து காட்டுவான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஃபலாயத்த பாஆனிகி வலாயத்துவி ஆணிகி, அந்த விரித்திரு பார்த்த ஆடையை வாங்கியிருக்கவும் மாட்டான், அந்த விரித்த ஆடையை அவர்கள் மடக்கி இருக்கவும் மாட்டார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் மறுமை நிகழ்ந்துவிடும். ஆடை வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருப்பாய், ட்ரெஸ்ஸு விரிக்கப்பட்டிருக்கும், அதை நீ மடக்கி இருக்கவும் மாட்டாய், வாங்கி இருக்கவும் மாட்டாய். அந்த கணப்பொழுதில மறுமை நிகழும். அல்லாஹுவின் தூதர் மற்றொரு உதாரணம் சொன்னார்கள். ஒல தக்கூமன்ன ஸாஅ வகத் இன்ஸரஃபர் ரஜுல் பிலபனி லிக்ஹதிஹி ஃபலா யதமுஹு, ஒட்டகத்திலிருந்து பால் அருந்துவதற்காக பாலை கறந்திருப்பான். அந்த உயிரினத்திலிருந்து பாலை கறந்திருப்பான். கறந்த பாலை அறிந்திருக்க மாட்டான், மறுமை நிகழ்ந்துவிடும். பாலை குடிக்கணும், பசிக்கிறது என்று சொல்லி அந்த பாலை அருந்துவதற்காக அந்த பாலை கறந்திருப்பான். ஆனால் அருந்துவதற்கு முன்பாய் மறுமை நிகழ்ந்துவிடும். அடுத்த அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீர் தொட்டியை நீர் சேமிப்பதற்காக கல் வைத்து பூசியிருப்பார். பூசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தொட்டிக்குள் நீரை கூட விட்டிருக்க மாட்டார், இறைத்திருக்கவும் மாட்டார். அதற்குள் மறுமை நிகழ்ந்துவிடும். அடுத்த அல்லாஹுவின் தூதர் இன்னொரு மிக முக்கியமான உதாரணம் சொன்னார்கள். வகத் ரஃபஅ அக்லதஹு இலா ஃபீஹி ஃபலா யதமுஹுமா, ஒரு மனிதன் சமைத்த உணவை சாப்பிடுவதற்காக கரங்களில் எடுப்பான், வாய்க்கரையில் கொண்டு செல்வான், சாப்பிட்டிருக்க மாட்டான், மறுமை நிகழ்ந்துவிடும். மறுமை நிகழப்போகிறது என்று கண்களுக்கு முன்னால் தெரிந்துவிட்டால் இவ்வளவு வேகமாய் மறுமை நிகழ்ந்துவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்திகளை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், தயவு கூர்ந்து இந்த வசனங்களை எல்லாம் வெறும் வார்த்தைகளாய் இல்லாமல் கடும் எச்சரிக்கையாய் நம் உள்ளங்களில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமை நிகழப்போகிறது, மறுமை நமக்கு நெருக்கமாய் வந்துவிட்டது என்பதை நாம் உளமாற உணர்கிற பொழுதுதான் பாவம் செய்வதிலிருந்து, தவறான காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்து, பாவிகள் என்கிற நிலையை அடைவதிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாய் இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், கோர்வையாய் சொல்கிறேன், ஒவ்வொன்றாய் சொல்கிறேன், காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 54வது அத்தியாயம் 50வது வசனத்திலே சொல்கிறான், மறுமை எப்படி நிகழும் தெரியுமா? வமா அம்ருனா இல்லா வாஹிதா கலம் ஹிம்பில் பஸர், நமது கட்டளை மறுமை நடக்க போகிறது என்று என்னுடைய ஆர்டர் வந்துவிட்டால் கலம் ஹிம்பில் பஸர், கண்மூடி திறப்பதற்குள் அது நிகழ்ந்துவிடும். மறுமை என் காலத்தில் நடக்காது, மறுமை நிகழ்வதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கும் என்றெல்லாம் நீ யோசிக்காதே மனிதா, கண்மூடி திறப்பதற்குள் மறுமையை கொண்டு வந்து விடுவேன். அல்லாஹ் சொல்லுகிற மற்றொரு வசனத்தை பார்க்கலாம். 56வது அத்தியாயம் 1, 2 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், இதா வக்கஅத்தில் வாக்கியா லைஸ லிவக்கஅத்திஹா காதிபா, மறுமையை நடத்துகிற பொழுது, உலகம் அழிவு நிகழும் போது அந்த நிகழ்வை பொய்யென கருதுபவர் யாரும் இருக்க மாட்டார். எங்கோ சவுண்டு கேட்குதுப்பா, எந்த இடத்துலையோ இடிமுழக்கம் போன்று நிலநடுக்கம் ஏற்படுகிறதாம், பூகம்பம் ஏற்படுகிறதாம், சும்மா நியூஸ் சேனல்ல செய்திகளை பார்த்துவிட்டு கடந்து போக மாட்டான். உலக அழிவு நாள், மறுமையின் நிகழ்வு என்று தெரிகிற பொழுது அதை பொய்யென கருதுபவர் யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் கடுமையாய் எச்சரிக்கிறான். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், 56வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாஃபிலத்துர் ராஃபியா, அது அந்த மறுமை நிகழ்கிற பொழுது தீயோரை தாழ்த்த செய்து நல்லோரை உயர்த்தக்கூடியது.
தீயவர்கள் எல்லாம் அப்படியே வெளவெளத்து போய் நிற்பார்கள், மிரண்டவர்களாய் நிற்பார்கள். நல்லவர்கள் தரஜாவிலே, அந்தஸ்திலே, கண்ணியத்தில் உயர்ந்தவர்களாய் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கடுமையாய் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். மறுமை சமீபத்தில் இருக்கிறது. நல்லவர்களாய் வாழ வேண்டும், நல்லவர்கள் என்கிற அந்தஸ்திற்குள் நாம் வர வேண்டும் என்கிற படிப்பினையை உளமாற உள்ளத்தில் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு மனிதன் ஒரு விபத்தை பார்க்கிறான். ஒரு மிகப்பெரிய பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த பேருந்துக்குள்ளே சிக்கியவாறு ஒரு பெரிய லாரிக்குள்ளே சிக்கிட்டார் ஒருத்தர். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கைகளோ கால்களோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உடல்களோ துண்டாகி விட்டது. இங்கிருந்து நேரடியாய் லைவாய் ஒருவன் பார்க்கிறான். லாரி போய் கொண்டிருக்கிறது. சக்கரத்திலே சிக்கி ஒருவன் கை கால்களை இழக்கிறான். இன்னொருவரிடத்தில் சொல்ல முற்படுவார், நான் கண்களுக்கு முன்னால் கண்டேன், லாரி போய்கிட்டு இருக்கிற பொழுது சடார்னு உள்ள போயிட்டாரு, கை காலெல்லாம் அப்படியே சிக்கி சின்ன பின்னமாயிருச்சு, கடுமையான வேதனை. அப்படியே அவரே ஆட்டுவார், கண்களை எல்லாம் அப்படி தூக்கி காட்டுவார், அப்படியே எக்ஸ்பிரஷனை சொல்லணும்னு நினைப்பார். எவ்வளவுதான் சொல்ல முயன்றாலும் அந்த வேதனையை அனுபவித்தானே, அந்த வேதனையை இவர் வாய்களால் கொண்டு வர இயலுமா? சொல்ல முடியும். நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது நான் அவரை கண்டேன், பேருந்திற்குள்ளாக வாகனத்திற்குள்ளாக சிக்கிக் கொண்டார். வேதனையை அனுபவிப்பான் தானே, அவன் அனுபவிக்கிற அளவிற்கு இவரால் சொல்ல இயல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்லுகிறார். மறுமை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்ய பார்க்கிறான், நடுங்க வைக்க பார்க்கிறான், கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறான். ஆனால் உளமாற இந்த வேதனை நிகழுகிற பொழுது ஒருவன் அனுபவிப்பான் தானே, அந்த நேரத்தை அல்லாஹ் வார்த்தைகளால் சொல்ல முற்படுகிறான். அந்த கடம் நிறைந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். உலகத்தில் உச்சபட்சமான வேதனையை அனுபவிக்கிற, உச்சபட்சமான பாசத்தை அனுபவிக்கிற 2 உதாரணங்களை மறுமை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வாசகம் என்று பாருங்கள். 22வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். 22வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅ ஷைஉன் அதீம், உலகம் அழிகிற நேரத்தின் அந்த அதிர்ச்சி பயங்கரமான நிகழ்வாகும். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல, ரொம்ப பயங்கரமா இருக்கும். மனிதா, அல்லாஹ்வை பயந்துக்க சொல்லிவிட்டு அல்லாஹ் 2வது வசனத்திலே சொல்கிறான். எவ்வளவு அழகான உதாரணம் என்று பாருங்கள். யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஆ அம்மா அர்தாத், அதை நீங்கள் பார்க்கிற நாளில் ஒவ்வொரு பாலூட்டுகிற தாயும் தான் எதற்கு பாலூட்டினாலோ, ததவு குல்லு தாத்தி ஹம்ல், எதற்கு பாலூட்டினாலோ அதை மறந்து விடுவாள். உச்சபட்ச பாசம், ஒரு தாய் பாசம். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பாலூட்டுவதை விட உலகத்தில் உச்சபட்ச பாசம் எதுவும் இருக்க. தான் பசியாக இருந்தாலும், தான் சிரமத்தில் இருந்தாலும், தான் கவலையில் இருந்தாலும், தனக்கு நோய் ஏற்பட்டாலும், தனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும், பெற்றெடுத்த பச்சிலம் பாலகனான அந்த குழந்தையை பாலூட்டுகிற தாய் மறக்க மாட்டாள். ஆனால் மறுமையை பார்க்கிற ஒரு மனிதன் பாலூட்டுகிற பிள்ளையை மறந்து விடுவாள், தூக்கி வீசி விடுவாள். அவ்வளவுதான். இதற்கு பாலூட்டுவதற்கு எனக்கு நேரம், எனக்கு மறுமை வந்து விட்டதே. உச்சபட்ச பாசத்தை மனிதன் தூக்கி எறிகிறான். அந்த தாய் பாசம், அதற்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை. அது அங்கே எடுபடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உச்சபட்ச வேதனை, அது குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு கர்ப்பிணியும் தனது கருவை பிரசவித்து விடுவாள். உலகத்தில் உச்சபட்ச வேதனை ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை தான். நீங்கள் நோய்வாய்ப்படுவதை விட, அடிவாங்குவதை விட, சோதனையால் உழல்வதை விட, வேதனையை அனுபவிப்பதை விட, காயத்தின் வேதனையை விட ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை உச்சபட்ச வேதனை.
உலகம் அதை உண்மைப்படுத்துகிறது. குழந்தைய அந்த மறுமையின் நிகழ்வை பார்க்கிற பொழுது கர்ப்பிணியாயிருக்கிறவர் குழந்தையை ஈன்று விடுவாள். அந்த வேதனை ஒண்ணுமே தெரியாது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்லுகிறான், உச்சபட்ச பாசமாய் இருக்கிற தாய் பாசம் அங்கே எடுபடாது. உச்சபட்ச வேதனையாய் இருக்கிற ஒரு பெண் கருவை மிகச் சுலபமாய் அவள் பிரசவித்து விடுவாள். மனிதா, மறுமை நிகழ்கிற பொழுது அது பயங்கரமாய் இருக்கும் என்பதை அல்லாஹ் பதிய வைக்கிறான். மறுமையின் நிகழ்வு மிக பயங்கரமானது. அதை போன்ற அல்லாஹ் மனிதர்களுக்காக எவற்றையெல்லாம் படைத்தானோ அந்த படைத்த பொருட்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் புழுதிகளாய் சுக்குநூறாய் நொறுக்கி மறுமையின் பயங்கரத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு எடுத்து காட்டுகிறான். வானத்தை படைத்திருக்கிறான், பிரம்மாண்டமான பூமியை படைத்திருக்கிறான், பூமி அசையாமல் இருப்பதற்கு மலைகளை நட்டு வைத்திருக்கிறான். இவைகள் அத்துணையையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். சில முக்கியமான வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 69வது அத்தியாயம் 16வது வசனத்திலே சொல்கிறான், ஒன் ஷக்கத்தி ஸமா ஃபஹிய யௌமைதின் வாஹியா. அந்நாளில் வானம் பிளந்து அது பலவீனமாகிவிடும். வானத்தை அல்லாஹ் பிளக்கச் செய்வான், அது பலவீன நிலைக்கு தள்ளப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா வாக்கியா 56வது அத்தியாயம் 4 முதல் 7 வசனம் வரை அல்லாஹ் சொல்லுகிறான், ஏதோ ஒரு இடத்தில் ரிக்டர் அளவிற்கு எர்த்துக்வாக்கை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினால் அப்படியே அந்த பகுதியே ஒன்றுமில்லாமல் ஆகிறது. மேல் மாடி கட்டடங்கள் எல்லாம் கீழே சரிந்து விழுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு இடத்திலே நடக்கிற அந்த குவாக்கையோ எர்த்துக்வாக்கையோ நிலநடுக்கத்தையோ உன்னால் தாங்க இயலாது. ஆனால் மறுமை நடக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இதாருஜத்தில் அருது ரஜ்ஜா, பூமி பேரதிர்ச்சியாய் உழுக்கப்படுகிற பொழுது, ஒபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் தூள் தூளாக்கப்பட்டு புழுதிக்காடாக ஆக்கப்படுகிற பொழுது, ஃபகானத் ஹபாம் மும்பஸ்ஸா, பூமியையும் மலைகளையும் ஒன்றுமில்லாத புழுதிகளாய் நாம் ஆக்கிவிடுவோம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் பெயர்த்து எடுக்கப்படுகிற பொழுது நீ கடப்பாறையை வைத்து தகர்க்க வேண்டாம். பிரம்மாண்டமான மலைகள் தகர்க்கிற பொருட்களை வைத்து நீ அதை தகர்க்க வேண்டாம், நான் தகர்ப்பேன். மறுமை நிகழப்போகிறது என்று சொன்னால் மலைகளை நான் பெயர்த்தெடுப்பேன். அல்லாஹ் தன் தூதருக்கு அறிவித்து கொடுக்கிறான். 20வது அத்தியாயம் 105 106வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வயஸ்அலூனக அனில் ஜிபால், நபியே மலைகளை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஃபகுல், அவர்களிடத்திலே சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என் இறைவன் அவற்றை தூள் தூளாக ஆக்குவான். நாம் மலை எதற்கென்று கேட்கிறாயா? இவ்வளோ பிரம்மாண்டமான பூமிக்கு எதற்கு இந்த நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலை? இதனால் என்ன பிரயோஜனம்? இதனால் என்ன ஃபாயிதா என்று கேட்கிறாயா? என் இறைவன் அதை தூள் தூளாக ஆக்குவான். இதை நீ அவர்களிடத்திலே சொல். அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை சொல்லுகிறான், வயதருஹா கான் சஃப்ஸஃபா, அதை சமதளமான பொட்டலமாக்கி விட்டு விடுவான். மலையை பொட்டலம் போடுவான் அல்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். கண்களுக்கு முன்னால் இந்த வசனங்களை படிக்கிற பொழுது உள்ளமெல்லாம் அப்படியே குமுறுகிறது. அவ்வளவு பதட்டமாக இருக்கிறது. ஒரு மலையை அல்லாஹ் பொட்டலமாக்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான ஒரு நாள். இந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். 70வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதகூனுல் ஜிபாலு கல்இஹின், மலைகள் சாயம் பூசப்பட்ட கம்பளியை போல ஆகிவிடும். மலைகளை அல்லாஹ் கம்பளிகளை போன்று மாற்றி விடுவான். அல்லாஹ் வானம் குறித்து பேசுகிறான். 82வது அத்தியாயம் 1வது வசனம், மறுமை நிகழப்போகிறது என்று சொன்னால் வானத்தின் நிலை என்ன? இதஸ்ஸமாஉன் ஃபத்வரத், வானம் பிளந்து விடும் போது வானத்தை அல்லாஹ் பிளக்கிறான். அடுத்து மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
55வது அத்தியாயம் 37வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஇதன் ஷக்கத்திஸ் ஸமா ஃபகானத் வர்தத்தன் கத்யஹான். வானத்தை அல்லாஹ் பிளந்து அது செந்தோலை போன்று சிவந்த ரோசா நிறமாகிற பொழுது உங்கள் நிலை என்னவாகும்? அப்படியே நெஞ்ச பிளந்து உள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படியே கொட்டுனா அதை பார்த்து எப்படி பதறி போவோம்? ஒரு மனிதனுடைய அப்படி நெஞ்சு பகுதியை பிளந்து உடலை பிளந்து இரத்தங்கள் ஓடுகிற பொழுது அப்படியே மயக்கம் வரும், பார்க்கிற பொழுதே பரிதாபமாய் இருக்கும். அல்லாஹ் வானத்தை இரண்டாய் பிளந்து அந்த வானம் அப்படியே செந்தோலை போன்று சிவப்பு நிற ரோசா நிறமாய் மாறிவிடுமாம். ஸ்கை ப்ளூ என்கிறோம், வானம் நீல நிறம் என்கிறோம். வானத்திலே இருக்கிற கலர்ஸ் அதை பார்த்து ரசிக்கிறோம். பல இடங்களுக்கு செல்கிற பொழுது வானம் பிரமிப்பா இருக்கிறது. இந்த வானத்தை அல்லாஹ் பிளந்து அதை சிவப்பு நிற ரோசா பூவை போன்று ரோசா நிறமாக, சிவப்பு நிற ரோசா நிறமாக அல்லாஹ் மாற்றுவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். மறுமை பயங்கரமான நாள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். பூமி என்ன செய்யுமாம்? இன்றைக்கு மனிதன் எதற்காக போராடுகிறானோ, வணக்க வழிபாட்டை இழக்கிறானோ, கெட்டவனாய் வாழுகிறானோ, எந்த பொருளாதாரத்தை தேடுவதற்கு ஆசைப்படுகிறானோ, அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் பூமி வெளிப்படுத்துமாம். மறுமை நிகழப்போகிறது. மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பூமி அதற்கான ஆற்றல்கள் கொடுக்கப்படுகிற பொழுது இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா, பூமியை ஒரு நடுக்கம், ஒரு குலுக்கு குலுக்குகிற பொழுது வஅஹ்ரஜத்தில் அருது அஸ்காலஹா, அது தன் சுமையை வெளிப்படுத்தும். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆயிற்று? இவ்வளவு நாள் சாந்தமாய் இருந்ததே, அமைதியாய் இருந்ததே, நான் பயணிக்கிற பூமியாய் இருந்ததே, நான் வீடு கட்டுகிற பூமியாய் இருந்ததே, நான் உழுகிற பூமியாய் இருந்ததே, நான் கடை கட்டுகிற பூமியாய் இருந்ததே, பூமியே உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு நடுங்குகிறாய்? வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், பூமிக்கு என்ன ஆயிற்று? யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, தனது இறைவன் எதை செய்ய சொன்னானோ அதை தான் செய்வதாய் பூமி மனிதனிடத்தில் அறிவிக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். பூமியிலிருந்து தங்கமும் வெள்ளியும் புதையல்கள் அல்ல, பெரும் பெரும் தூண்களாய், தங்க கட்டிகள் வெள்ளி கட்டிகள் மிக பெரும் தூண்களாய் பூமி வாந்தி எடுக்கும். ஒரு கிராம், ஒரு பவுன் தங்கம், அதனுடைய விலை அபரிவிதமாய் சென்று கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் ஓடுகிறான். தங்கத்தை வாங்க வேண்டும், சேமிக்க வேண்டும், எப்படியாவது தன்னுடைய கழுத்திலோ கைகளிலோ கால்களிலோ தங்க ஆபரணத்தை அணிய வேண்டும். அணிகிறோமோ இல்லையா, சேமித்து வைக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு தங்கம் கொடுக்க வேண்டும். ஆளாய் பறக்கிறான் மனிதன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பூமி வாந்தி எடுக்கும். எப்படி வாந்தி எடுக்கும் தெரியுமா? பெரும் பெரும் தங்க தூண்களை வாந்தி எடுக்கும், பெரும் பெரும் வெள்ளி தூண்களை வாந்தி எடுக்கும். அதை பார்த்துவிட்டு மனிதன் சொல்லுவானாம், ஃபயஜிஉல் காத்தில், கொலைகாரன் சொல்லுவானாம், இந்த தங்கத்திற்காகத்தானே கொலை செய்தேன், இந்த தங்கத்தை வாங்கணும் என்று இதற்காகத்தானே நான் கொலை செய்தேன். உறவை முறித்தவன் சொல்லுவானாம், இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காகத்தானே உறவை முறித்தேன். திருடுபவன் சொல்லுவானாம், திருடியவன், உலகத்திலே திருடியவன் சொல்லுவானாம், இந்த தங்கத்தை திருடுவதற்காகத்தானே உலகத்திலே திருடினேன். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவன் கூட தொட்டு பார்க்க மாட்டான். தூண் தூணா தங்கம் கிடக்கிற பொழுது யாராவது விட்டுட்டு போவாங்களா? இதுவெல்லாம் சாத்தியமா? ஒருவன் கூட அதன் அருகிலே செல்ல மாட்டான். அந்த அளவிற்கு மறுமையின் நிகழ்வு கொடூரமாய் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அழுத்தமாய் நமக்கு பதிய வைக்கிறார்கள். மறுமையின் நிகழ்வு
அது பயங்கரமான நிகழ்வு. இந்த மறுமை நிகழப்போகிறது என்று சொன்னால் நம்மில் ஒருவர் கூட பாவிகள் என்கிற பட்டியலிலே வந்து விடக்கூடாது. மறுமையின் நிகழ்வையே நம்மால் தாங்க முடியாது என்றால் பாவிகள், அக்கிரமக்காரர்கள், உலகத்திலே வாழ்ந்த கெட்டவர்கள், தீயவர்களின் பட்டியலுக்கு கீழே நாம் செல்கிறோம் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதைவிட கொடூரமான வேதனையோ தண்டனையோ எதுவும் இருக்க இயலாது. அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரப்பிடத்திலே கேட்பார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், 1280வது செய்தி. கண்டிப்பாக மனப்பாடம் செய்து அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்க வேண்டும். ரப்பி, என் இறைவா, கினி அதாபக யௌம தபஅசு இபாதக, உன் அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளில் உன் வேதனையால் என்னை வேதனை செய்து விடாதே இறைவா. ரப்பி கினி அதாபக் யௌம தபஅசு இபாதக், இறைவா, உனது அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளில் என்னை தண்டித்து விடாதே இறைவா, உன் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி இறைவா. அல்லாஹுவின் தூதர் கேட்டிருக்கிறார்கள், எழுப்புகிற நாளில் என் நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் என்னால் அதை தாங்கவே முடியாது. அல்லாஹ் வேதனைப்படுத்த ஆரம்பித்தால் என்னால் தாங்க இயலாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹுவின் தூதர் கேட்ட பிரார்த்தனையை நாமும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே பாவிகளின் நிலை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி பதைபதைத்த நிலையோடு இருப்பார்கள், எவ்வாறு அவர்களை அல்லாஹ் வேதனைப்படுத்துவான் என்கிற செய்தியை தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். மறுமையின் நிகழ்வு பயங்கரமானதா இருக்கும் என்று உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டால்தான், இறைவா, என்னை நல்லவர்களோடு சேர்த்து வைத்துவிடு, பாவிகளின் நிலைக்கு நான் போய்விடக் கூடாது என்கிற அச்சம் வரும். பாவிகளின் நிலை, பதற வைக்கிற நிலை, அவர்களின் அல்லோலப்படுகிற நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்து வரக்கூடிய நாட்களிலே தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். அல்லாஹுவின் தூதர் கேட்ட துஆ, ரப்பி கினி அதாபக் யௌம தபஅசு இபாதக், ரப்பி கினி அதாபக் யௌம தபஅசு இபாதக், ரப்பி கினி அதாபக் யௌம தபஅசு இபாதக், இறைவா, உனது அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளில் உன் வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்கிற பிரார்த்தனையை இந்த பயானுக்கு பிறகு எழுதி வைத்து கொண்டோ போன்களில் குறித்து வைத்து கொண்டோ கண்டிப்பாய் மனனம் செய்து ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவோம். அடுத்து பாவிகளின் நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்து தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.